சரி, சிலம்பரசன் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் வெள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். இப்போ நம்ம நண்பரே ஒருத்தர் சொன்னாரு, பிஜேபி இப்போ பாத்தீங்கன்னா அவங்களோட துணை இல்லாம நம்ம இருக்க முடியாதுன்னு அவரே சொல்றாரு. அந்த இதுல வந்து நம்ம வந்து இளைஞர்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது, அப்படி நம்மளோட தொண்டர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு வரார்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் அது எப்படி அந்த அவங்க பிஜேபி இல்லாம நம்ம இல்ல சார், அந்த 2 பேர்னாலதான் இப்ப நம்ம இந்த மாதிரி அடிமைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஓபிஎஸும் இபிஎஸும் இவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேர்னாலதான் இப்ப நம்ம தொண்டர்கள் தான் மைண்ட் மாறினாது. அவங்க இல்லாம நம்ம இதனால இருக்க முடியாத ஒரு இது வருது. அவங்க நம்ம ஒரு கணக்கே கிடையாது சார் பிஜேபி இந்த தமிழ்நாட்டுல. இதே மாதிரி இப்ப அவரு சொன்னா சூப்பரா ஒன்னொருத்தர் ரன்னிங் ரேஸ் நம்ம ஓடுறோம் திரும்பி பார்க்காம, நம்ம ரன்னிங் ரேஸ் நம்ம மட்டும் தனியா ஓடனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த பிஜேபின்னு ஒரு சுமையை நம்ம தூக்கின ஓடனா நம்ம கொஞ்சம் ஸ்லோவா தான் ஓட முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க அந்த கட்சி இதுன்னு, நம்ம வந்து பிஜேபி எதிர்த்து அங்கங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தொண்டரை நம்ம கூட கூட்டணி கூடாதுன்னு நம்ம ஒரு கொள்கையை பரப்புவோம் சார். அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து பரப்புவாங்க, நம்ம ஷேர் பண்ணுவோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அவங்க 2 பேரும் எதிர்த்து நம்ம இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஓபிஎஸ் இபிஎஸ் எதிர்த்து நம்ம கட்சி எதிர்கட்சியும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம கட்சியும் உருவாக்க முடியாது. நம்ம ஏடிஎம்கே வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஏடிஎம்கே தான் ஆகும். நான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஏடிஎம்கே தான், அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பார்வை படுற மாதிரி மக்களுக்கு நம்மளோட பார்வை, அதாவது கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஓரளவுக்கு உங்களோட நாலேஜ் கொஞ்சம் வந்துருச்சு இப்ப பேஸ்புக்லாம். இந்த பேருக்கு அந்த பார்வை படுற அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொள்கையை கொஞ்சம் பரப்பணும் மற்றவங்களுக்கு. அது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பாக பிஜேபியை கூட்டணி வைக்கூடாதுன்னு அங்கங்க ஒரு கோஷம் போட்டு, இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிடுக்காக அங்க விழுக்காட்டினாரு. அது மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து பெருசா பண்ற மாதிரி இந்த பிஜேபி எதிர்த்து பண்ணோம் சார். நம்ம ஏடிஎம்கே சார்பா நம்ம வந்து தனித்து நின்னாலே மிகப்பெரிய வெற்றி பெறலாம் சார். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு திரும்ப கூட கிடையாது. அவனை வந்து நம்ம அசால்ட்டா ஈஸியா அடிக்கலாம். அதனால வந்து நம்மளோட கொள்கையை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் சார். நம்ம ஒரு மாதிரி எப்படி சொல்றோம்னா அந்த பிஜேபி அந்த சார்ந்த மாதிரி பண்ணிவிட்டோம் சொல்றவங்களே ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஞ்சம் முன்னே பேசினாரு. இப்ப நம்ம அவங்களோட கொலை இல்லாம நம்மளால இருக்க முடியாதுன்றாங்க. கண்டிப்பா நம்ம அவங்க கரெக்டா அவங்க கேம் ஆடுறாங்க சார் பிஜேபி நம்மளை வச்சு. நம்ம அதை வந்து நம்ம மூழ்கிட கூடாது சார் அந்த கேம்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்ம கூட கூட்டணி வச்சு எதிர்கட்சி உக்காரலான்னு பாக்குறாங்க. அடுத்தது அவங்க ஆளுங்கட்சிக்கு பிளான் பண்றாங்க. இதை வந்து நம்ம ஏமாந்துடக்கூடாது, துணிந்து நம்ம போராடணும் சார். நம்ம கட்சியை நம்ம விட்டு கொடுக்க கூடாது, நம்ம கொள்கையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அதுக்கு நீங்க நல்ல வழியில நம்ம போயின்னு இருக்கோம். இது கொஞ்சம் மாறி போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா மக்களுக்கு எல்லாரும் சேர்ற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு செயல் நீங்க யோசிச்சு நீங்க பண்ணுங்க சார். மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாரும் நாங்க ஹெல்ப் பண்றோம் சார். நன்றி. நம்ம செய்வோம். பிப்ரவரி மார்ச்ல நிச்சயமா ஒரு நல்ல முடிவு எடுப்போம். அதுக்குள்ள இவங்க திருந்துறதுக்கும் நம்ம வழிக்கு வர்றதுக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுப்போம் இந்த மாசம் இறுதி வரைக்கும். அந்த வேலை போட்டோம் சார். நம்ம ஒரு நம்ம ஏடிஎம்கே நம்ம ஒரு கோஷம் போட்டு பிஜேபி எதிர்ப்போம் சார். அவங்களை நம்ம ஏடிஎம்கே எதிர்க்க நம்ம ஏடிஎம்கே வெளியே காட்டி பிஜேபி எதிர்ப்போம். அவங்க எல்லாம் நீங்க பார்ப்பாங்க, கண்டிப்பா பார்ப்பார்கள். நன்றி.